ஆனந்தி, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறது என்ற உத்தேச பட்டியல் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ராகுலின் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி தேர்தல் வியூக நிபுணர் என்று தாவேகா தலைவர் விஜயை சந்தித்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி கூடுதலான எண்ணிக்கையில் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புகிறதா என்ற சர்ச்சை மேலும் அதிகரித்துள்ள நிலையில் தான் இந்த 39 தொகுதிகளின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் ஏற்கனவே அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். அந்த 18 தொகுதிகளை அப்படியே பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் கூடுதலாக ஒரு 11 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதற்கு கூடுதலாக 21 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அவர்கள் விரும்புவதாக இப்போது அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இது இந்த 5 பேர் கொண்ட குழு, கிரீஸ் ஜோடங்கர் மற்றும் சூரஜ் செக்டே, நிவேதிதா ஆல்வா உள்ளிட்டோர் அடங்கிய அந்த குழுவினர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினிடம் அந்த பட்டியலை வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலில் கடந்த முறை அவர்கள் வென்ற அந்த 18 தொகுதிகளின் பட்டியல் பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர், சோளிங்கர், ஈரோடு கிழக்கு, உதகமண்டலம், விருத்தாசலம், அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகாசி, திருவாரணை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, கிள்ளியூர், தென்காசி, குளச்சல், வேளச்சேரி, மயிலாடுதுறை, விளவங்கோடு ஆகிய 18 தொகுதிகளில் கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது தவிர கூடுதலாக அவர்கள் 21 தொகுதிகளின் பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். 39 தொகுதிகளின் பட்டியலை வழங்கி 39 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அவர்கள் அந்த பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் திமுக தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் தான் தெரிய வரும். இந்த 18 தொகுதிகள் தவிர மற்ற புதிதாக அவர்கள் போட்டியிட விரும்பியுள்ள தொகுதிகள் செய்யூர், மதுராந்தகம், கேவிக்குப்பம், ஊத்தங்கரை மற்றும் கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஓமலூர், சேலம் தெற்கு, சங்ககிரி, நாமக்கல், கோபி மற்றும் சூலூர், கோவை தெற்கு, உடுமலைப்பேட்டை, விருத்தாச்சலம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பாபநாசம் மற்றும் மதுரை தெற்கு உள்ளிட்ட மற்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு மொத்தம் 39 தொகுதிகளின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிடம் வழங்கி இருக்கிறது. இதனால் கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதிகளே இந்த முறை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பீகார் தேர்தல் முடிவு வெளியான நிலையில் காங்கிரசின் பேர வலிமை குறைந்துள்ள சூழ்நிலையில்தான் இந்த 5 குழு அமைக்கப்பட்டு முதல் முறையாக திமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கிறது. இதனால் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளையாவது இந்த முறை தக்க வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை மற்றும் பிரச்சனை நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக அவர்கள் 21 தொகுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். இதனால் 25 தொகுதிகளில் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டதை போலவே இந்த முறையும் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது 39 தொகுதிகளின் பட்டியலை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த 39இல் மீண்டும் 25 தொகுதிகளே வழங்கப்படும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் 5 தொகுதிகளை குறைப்பதற்கான திட்டமும் இருக்கிறது. ஏனென்றால் இங்கு தனியரசு, தமிழ்மூன் அன்சாரி உள்ளிட்ட மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட புதிய கட்சிகள் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணையுமா என்ற ஒரு சர்ச்சை நிலவி வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கிடைத்த 25 தொகுதிகள் இந்த முறை வழங்கப்படுமா ஒதுக்கப்படுமா என்ற சிக்கலும் நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் 39 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமான அந்த பட்டியல் அல்ல. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய குழுவிடம் காங்கிரஸ் தரப்பில் வழங்கப்பட்ட 39 தொகுதிகளின் பட்டியல். இந்த தொகுதிகளில் இருந்துதான் அவர்களுக்கான தொகுதிகள் முடிவெடுத்து அறிவிக்கப்படும். இதில் மாறுதலும் இருக்கக்கூடும். கடைசி நேர தொகுதிகள் வேட்பாளர்கள் மாறுதல் என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே இறுதியாகும். ஆனந்தி.